வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் வீட் கஸ்டர்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான டீ கேக் தான் இது. டீ கூட பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ 1 கப் பால் எடுத்திருக்கேன். 1/4 கப் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன். கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக தான் இது சேர்க்குறேன். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாலை தனியாக அப்படியே வச்சுக்கோங்க. இது மிக்ஸ் ஆகிடட்டும். இப்போ 1/4 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதை சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு எடுக்கிறதா இருந்தாலும் இதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதையும் சலிச்சிடலாம். இப்போ பால் மிக்சர் எடுத்துக்கிறேன். அதில் வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு பாதி கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் நல்ல ஸ்வீட் வேணும்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் எண்ணெய் சேர்க்குறேன். ஏதாவது ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை ஃப்ளேவர் இல்லாத ஆயில். அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கரையை மிக்சியில் பவுடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து ஒரு கேக் பேட்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மெதுவாக எப்பயுமே கேக் மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் தான். சப்பாத்தி மாவோ இல்லை முறுக்கு மாவு மாதிரிலாம் கலக்கக்கூடாது. நடுவில் ஒரு கட் பண்ணி ஓரத்தில் இருக்க அந்த பேட்டரை திருப்பி ஃபோல்ட் பண்ணி விடணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நான் இப்போ அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த டின்னில் எண்ணெய் தடவி மாவை டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த கேக் மிக்சரை சேர்த்துடலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் பேட்டர். நான் வெறும் கிரேப்ஸ் மட்டும் சேர்க்குறேன். டீயோடு இது சாப்பிட்றதுனால ரொம்ப பிளெயினாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கிரேப்ஸ் இல்லாமையும் இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். சூப்பராக ரைஸ் ஆகி நம்மளோட வீட் கஸ்டர்ட் டீ கேக் ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். எவ்வளோ ஜம்மன் இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இது பீஸ் போட்டு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே டீ கடையில் இருக்க மாதிரியான டீ கேக்காக இருக்கும். இப்போ அதை அப்படியே டேப் பண்ணுறேன். எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்குங்க. ஜம்முன்னு கேக் வந்தாச்சு. இப்போ வெளியே எப்படி பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரோடு அது பேக் ஆகிருக்கு பாருங்கள். கோதுமை மாவுன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். இப்போ அதை பீஸ் போட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் கட் பண்ணுறதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கோதுமை மாவில் இந்த டீ கேக் பண்ணுற அப்லோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த லாக்டவுனில் இதை ட்ரை பண்ணட்டும். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.